இந்திய மக்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மால் அமைதி காக்க முடியும். தீவிரவாதத்தை கண்காணித்து தீவிரவாதத்திற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களை அடையாளம் கண்டு காவல்துறைக்கு சொல்லுமாறு நான் காலையில் பதிவிட்டேன். இப்பொழுது நான் சொல்வதெல்லாம் இந்திய இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும், நான் தமிழில் உரையாற்றுவேன், தெலுங்கிலும் உரையாற்றுவேன். அனைத்து இராணுவ குடும்பத்தினரும் அந்தந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள். அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல், மரியாதை, ஒரு கௌரவம், இதை அழியுங்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்கள், கவுன்சிலர்கள், ஒன்றிய தலைவர்கள், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், இவர்கள் அனைவரும் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய மக்கள் அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுங்கள். வாழ்த்து பொருள்களை வழங்குங்கள். ஒரு உற்சாகத்தை கொடுங்கள். அவர்கள் இலையிலே பாதுகாப்பாக நம்மை காக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்கள் இங்கு நமது கணவருக்கு என்ன ஆகிவிட்டதோ, அண்ணனுக்கு என்ன ஆகிவிட்டதோ, பிள்ளைக்கு என்ன ஆகிவிட்டதோ என்று கருதாமல் அவர்களுக்கெல்லாம் நாம் இருக்கிறோம், இந்திய மக்கள் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை வளர வேண்டும் என்பதற்காக தான் இதை பதிவிடுகிறேன். எனவே எங்கெங்கு இருக்கிறார்களோ இராணுவ வீரர்கள், குறிப்பாக வேலூரை பொறுத்த வேண்டும் என்றால், வேலூரில் பக்கத்தில் இருக்கிற துத்திப்பட்டு கிராமம் மிகவும் இராணுவ வீரர்களை கொண்ட ஒரு பெரிய கிராமம். அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, எங்கு எல்லாம் இராணுவ வீரர்கள் இராணுவத்திலே பணியாற்றுகிறாரோ அவருடைய பிள்ளைகள், அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லும் வகையில் மட்டுமல்ல, வாழ்த்து செய்தியாக சில பொருள்களை, பரிசு பொருட்களை வழங்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.